குன்றத்தூர் முருகன் கோவில். நார்மல் வீக்கெண்டு தான். டேட் ஆஃப் ட்ராவல் வந்து 26/7/2025. டே டைமில் இன்றைக்கி தான் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். செங்கல்பட்டு டோலு 75 rupees. இங்கே எவ்வளோ க்ரௌடாக இருக்குது பாருங்கள். நான் வந்து ஒன்றுமே சொல்லலை, என்ன வந்து நான் எப்போ பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்களே. நான் 5 வருஷமாக வந்து இந்த ரோட் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வந்து நான் என்ன குறை சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. மாமண்டூர் கொஞ்சம் தாண்டி இருக்கோன்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. அடை தோசை, குழி பணியாரம். இது வந்து இனிப்பு குழி பணியாரம். முறுக்குலாம் விற்கிறாங்க. சுண்டல் இருக்கு, எல்லாமே மிக்ஸ்டு சுண்டல் மாதிரி. இல்லை வாழைப்பூ வடை. ஜப்பார் ஹாஸ்பிட்டல். வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரோட் சஜஷன் சொல்லி இருந்தீங்க. ஏன் அந்த ரோட்லாம் எதுவுமே செட் ஆகாதா? இந்த பாண்டிச்சேரி கடலூர் ஸ்கிப் பண்ணுற மாதிரி ரோடு வந்துட்டோம். அங்கேருந்து இன்னும் ஒரு 10 minutes கூட இல்லை. அந்த தவளைக்குப்பம் ரோட்லேருந்து ஒரு 4 கிலோமீட்டர் தான். வந்து சேனலில் வந்து ஒரு பெரிய ரோட் ட்ரிப் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அது கரெக்டாக என்னன்னு சொல்கிறேன். ஹாய் ஆல், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வந்து ஒரு ரோட் ட்ரிப் தாங்க பார்க்க போகிறோம். எல்லாரோட ஃபேவரேட் சென்னை டு சிதம்பரம் ரோட் ட்ரிப். ஜஸ்ட்டு சும்மா தான் சொன்னேன். சேனலில் வந்து அது நிறைய டைம் போட்டு இருக்கோம்ல, அதுக்காக சொன்னேன் நான். இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து 220 கிலோமீட்டர். நம்ம ஜிஎஸ்டி வழியாகவும் போகலாம், ஈசிஆர் வழியாகவும் போகலாம். இன்றைக்கி வந்து மோஸ்ட்லி ஜிஎஸ்டி வழியாக தான் போவோன்னு நினைக்கிறேன். ஏதாவது சேஞ்சஸ் இருந்தால் நான் சொல்கிறேன். ஸோ வாங்க வீடியோக்கு போகலாம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் சேனல் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ இந்த வீடியோஸ் நீங்கள் உடனே பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, டைம் வந்து கரெக்டாக 6 o'clock ஆகுது. ஏற்கனவே சொன்ன மாதிரி நான் ஜிஎஸ்டி வழியாக தான் போக போகிறோம். ஈசிஆரில் போகலாமான்னு கேட்டேன். ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் போயிட்டு இருக்கிறதுனால ரோடு வந்து ரொம்ப பம்பியாக இருக்கும், வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. கார் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும்னு சொல்லிட்டு, அதனால ஜிஎஸ்டி வழியாக தான் போக போகிறோம். அங்கே போயிட்டு எங்கள் பாண்டிச்சேரி தான் போயிட்டு போகிறோமா, ஆஸ் யூஷுவல் ரோடா? போய் போகிறதெல்லாம் ரொம்ப லாங். பெஸ்ட் ரோடு எப்போதுமே நம்ம போகிறது தான். சரி, இப்போ கொஞ்சம் லேட்டாக போனதால கொஞ்சம் டிராஃபிக்கில் மாட்டுவோம் பாண்டி கடலூர். பட் தட்ஸ் ஓகே. சரி, ஓகே, அப்படி பார்க்கலாம். குன்றத்தூர் வந்துட்டு அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சாச்சு. போன வீடியோலையோ இதுலையோ யாரோ சொல்லியிருந்தாங்க, எப்பவுமே வந்து நீங்கள் இதே ரூட்டு தான் காட்டுறீங்கன்னு. வீடு இங்கே தானே இருக்குது, நாங்கள் வேறு எப்படி காட்ட முடியும்? ஸோ வீட்டிலேருந்து நம்ம வந்து ஜிஎஸ்டி போனோன்னா குன்றத்தூர் வந்துட்டு அவுட்டர் ரிங் ரோட் பிடிச்சி வண்டலூருக்கு போக முடியும். ஸோ பெரிய ரோட் ட்ரிப் அந்த மாதிரி பண்ணும்போது இதெல்லாம் நான் வந்து ஸ்கிப் பண்ணிடுறேன். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து ஏன் காட்டுறேன்னா வந்து நம்ம எப்போவுமே இந்த ரோட்டில் வந்து ரொம்ப ஏர்லி மார்னிங்கில் வந்துருப்போம் இருட்டில். ஸோ இன்றைக்கி வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்குது, விடிகிற டைமு எப்படி இருக்குன்னு காட்டுறேன். குன்றத்தூர் முருகன் கோவில். இந்த குன்றத்தூர்லேருந்து வண்டலூர் பார்த்தோம்னா வந்து ஒரு 13 kilometers. ரோடு நல்லா தான் இருக்கும், ஆனால் டோலும் வரும். 60 or 65 இல்லை முன்னாடி 59 இருந்துச்சு, இப்போ 16 நினைக்கிறேன். நான் காட்டுறேன். இந்த மாதிரி அவுட்டர் ரிங் ரோடெல்லாம் இல்லைன்னா வந்து எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்கும். நம்ம வந்து என்ன சொல்லறது, ஒன்று போரூர் போயிட்டு ராமாபுரம் கிண்டி போய் மீனம்பாக்கம்லாம் போய் தாம்பரம்லாம் போய் அந்த டிராஃபிக்கில் வரத்துக்குள்ளே வந்து அதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு 2 hours ஆகிடும். ஸோ இந்த அவுட்டர் ரிங் ரோடெலாம் இருக்கிறதுனால வந்து ஒரு 30 to 45 minutes வந்து நம்ம வண்டலூர் ரீச் ஆக முடியுது. இன்னும் பெருங்கலத்தூர்லலாம் பயங்கர டிராஃபிக்காக இருக்கும். இன்றைக்கி வர சாட்டர்டே மார்னிங்கா கொஞ்சம் விடிஞ்சிருச்சு. நிறைய பேர் வந்து
ஒரு வீக்கெண்ட் ட்ராவல் பண்ணலான்னு கிளம்பியிருப்பாங்க. இது வந்து ஒரு நார்மல் வீக்கெண்டு தான். டேட் ஆஃப் ட்ராவல் வந்து 26/7/2025. இந்த டோல் வந்து 60 rupees தான். இங்கே ஒரு மலை குன்றுலாம் இருக்கு. இந்த ஆம்னி பஸ் பார்க்கிங் இன்னும் ஓபன் பண்ணல போல இருக்கு. ரொம்ப நாள் இப்படியே இருக்கு. இந்த சைட்ல வரும்போதே ஒரு 2-3 வாட்டர் பாடி வரும். இது எல்லாமே ஆக்சுவலா ஏரியா தான் இருந்த இடம்னு நினைக்கிறேன். அதனால இந்த மாதிரி மழை காலம்லாம் வந்தா நிறைய இந்த ஏரியால தானே முடிச்சூர் சைட்லலாம் ஃபுல்லா தண்ணி தேங்கிறது. வண்டலூர் வந்துட்டோம். ஒரு 2 weeks முன்னாடி தான் வந்து இந்த வண்டலூர் ஜூக்கு போயிருந்தோம். ஏற்கனவே வண்டலூர் ஜூக்கு போயிருக்கோம் 2-3 டைமு. லயன் சஃபாரி இருக்குது, போனதில்லை. ஸோ எப்படி இருக்குது போய் பார்க்கலான்னு போனோம். சுத்த வேஸ்ட்டு. மொத்தமாக 4 லயன் வச்சுருக்காங்க. அதுவுமே தூரமாக இருக்கும். நம்மளோட லக்கு ஏதாவது பக்கத்தில் பார்த்தா உண்டுன்ற மாதிரி. கூட டீர் சஃபாரி. டீர் வந்து நம்ம வண்டலூர் ஜூவில் போனாலே நம்ம நிறைய பார்க்குறது டீர் தான். அந்த டீர் இருந்த அளவு கூட உள்ள பெருசாக இல்லை. அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி டிக்கெட் வாங்கி மறுபடியும் அந்த பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி பிடிக்கவே இல்லை. இது வந்து ஒரு பிக்னிக் மாதிரி வந்துட்டு போகலாம். அந்த வீடியோ கூட லேட்டஸ்ட்டாக தான் சேனலில் போட்டேன். லிங்க் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். டிராஃபிக் ஆயிடுச்சு பாருங்கள் இந்த ரோடு. கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்டு. டே டைமில் இன்னைக்கு தான் பார்க்குறோன்னு நினைக்கிறேன். லாஸ்ட் டைம்லாம் வரும்போது இந்த ரோடு வந்து ஒரு பக்கம் போட்டுட்டு இருந்தாங்க. எவ்வளோ தூரத்துக்கு போட்டு இருக்காங்கன்னு தெரியல. டிராஃபிக் வந்து நல்லா பில்ட் ஆயிடுச்சு. நல்லா ஸ்லோவாக தான் போக முடியுது. அதே மாதிரி அட்லீஸ்ட் நிற்காம போனாலாச்சும் ஓகே. செங்கல்பட்டு வரைக்கும் இருக்குமா, அதுக்கு மேலேயும் அப்படி தான் இருக்குமா? ஆமண்டூர் தாண்டி அந்த உத்தரமேரூர் கட்டு இருக்குல்ல, அது வரைக்கும் இப்படிதான் இருக்கும். இந்த வேற வேலை நடக்குது. ஓகே, பார்க்கலாம். மறைமலை நகர் வந்திருக்கோம். இந்த பக்கம் எல்லாமே பகல்லே வந்த மாதிரியே இல்லை. எப்பவுமே வந்து இருட்டில் தான் வந்திருக்கோம். நல்லா இருக்கு. விழுப்புரம் 115 kilometers. இந்த செங்கல்பட்டு டோல் கிட்ட வரும்போது சுத்தி மலைப்பகுதியா வந்து நல்லா இருக்கும். ட்ரிப்போட ஃபர்ஸ்ட் டோல் அஃபிஷியலி செங்கல்பட்டு டோல் 75 rupees. இங்கே எவ்வளோ க்ரௌடா இருக்கு பாருங்க. என்னது? ஸ்கேனர் ஒழுங்கா வேலை செய்யாது. க்ரௌடு காரணமா? இந்த டோல் வந்தா மட்டும் தான் நீங்க பேசுவீங்களா? ஆமா, சொல்லுங்க. இந்த பரனூர் டோல் பல வருஷத்துக்கு முன்னாடி மூடி இருக்கணும். மூடல, கோர்ட்டே மூட சொல்லிச்சு, ஆனா மூடல. நாங்க வந்து டோலை பார்த்து கோவப்படக்கூடாதுன்றீங்க. கோவப்படக்கூடாதுன்னு எல்லாம் சொல்லல. இல்ல, நீங்க எல்லாமே இதெல்லாம் சொல்றீங்க, கோவப்படுறீங்க இதெல்லாம். நான் வந்து ஒண்ணுமே சொல்லல. என்ன வந்து நான் எப்ப பார்த்தாலும் குறை சொல்லிட்டு இருக்கேன் அப்படின்றாங்களே. நான் 5 வருஷமா வந்து இந்த ரோட் ட்ரிப் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி வந்து நான் எந்த வந்து என்ன குறை சொல்லிட்டேன்னு எனக்கு தெரியல. ஃபாரின் அதர் கண்ட்ரீஸோட கம்பேர் பண்றல. நான் ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன், நான் வந்து இது வரைக்கும் 2 வந்து கண்ட்ரிக்கு தான் போயிருக்கேன். ஓகேவா? போயிட்டு வந்தேன்.
வந்த உடனே ஒரு ரோட் ட்ரிப் பண்ணுறேன்னா அங்கே பார்த்தேன் ஏதோ ஒன்று. ஸோ அது அப்படி இருந்துச்சுன்னு சொன்னேன். ஓகே, அது என்ன பெரிய கம்பேரிசன்? நான் எனக்கு தாட் வந்து மைண்டில் வந்துச்சு, நான் ஜஸ்ட்டு ஷேர் பண்ணேன். அதான் நினச்சிக்கிட்டேன், நம்ம வந்து எவ்வளவோ டைம் எவ்வளவோ பேசியிருக்கோம், அது எல்லாமே தெரிய மாட்டேங்குது. நான் ஏதோ ஒன்று சொன்னேன், அது மட்டும் தெரிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. ஓகே, கிளைமேட் ஒரு மாதிரி க்ளவுடியாக நல்லாயிருக்கு. ஒரு வாரமாகவே சென்னையில் வந்து இப்படி தான் இருக்குது. துளி துளியாக மழை பெய்யுது, பட் நல்லாவும் பெய்ய மாட்டேங்குது. பட் ஓகே, இந்த மாதிரி கிளைமேட் இருந்தாலும் கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு. ஒரே வெயிலாக இருந்துச்சு அதுக்கு முன்னாடி எல்லாம். பட் மழையும் நல்லா பெஞ்சிருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மாமண்டூர் கொஞ்சம் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கேயும் வந்து இப்போ ரோட் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த இதில் திண்டிவனத்துக்குள்ளே வேற எங்கே இருக்கு? திண்டிவனத்துக்குள்ளே வேற எங்கன்னா இருக்கா? 2 இடத்துலையா? ஓகே. மேல்மருவத்தூர் வந்திருக்கோம். டைம் வந்து 7:15. ஒரு 1.25 மணி நேரம் ஆச்சு மேல்மருவத்தூர் வர. டைம் 7:20 ஆகுது. இங்கே சாப்பிட்டுக்கலாம். 99 கிலோமீட்டர் காஃபி மேஜிக். இந்த சிறுதானிய உணவுலாம் இருக்கும். பில்லிங் வந்து இந்த மாதிரியும் நம்ம பண்ணிக்கலாம், இல்லைன்னா இங்கே மேனுவலாகவும் பண்ணிக்கலாம். நல்லாயிருக்கும் ஒரு மாதிரி. இந்த ஹோட்டலோட வைப் என்னென்ன இருக்குன்னு காட்டுறேன். அடை தோசை, குழி பணியாரம். இது வந்து இனிப்பு குழி பணியாரம். முறுக்குலாம் விற்கிறாங்க. சுண்டல் இருக்குது, எல்லாமே மிக்ஸ்டு சுண்டல் மாதிரி. இல்லை வாழைப்பூ வடை. இது உளுந்து வடையா ஏதோ ஒன்று சொல்லுவாங்களே, அது போலி இருக்குது. 2 வடையும் இருக்குது. வடை நல்லாயிருக்கும். செம்பருத்தி டீ, சங்குப்பூட்டி, ஆவாரம் பூட்டிலாம் இருக்கு. சூப் இருக்கு. முடக்கத்தாங்கீரை சூப்பு, முடவாட்டு கிழங்கு சூப்பு, பாப்கார்னு, கார்னு, மோமோஸ்லாம் கூட இருக்கு. நிறைய புக்ஸ்லாம் கூட இருக்கு. ட்ராவலுக்கு வேணும்னா வாங்கி படிக்க. இங்கே வந்து நம்மளோட பர்த் டேட் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி காயின் கொடுப்பாங்களாம். காயினா ருப்பியான்னு தெரியல, அதுக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. இந்த மாதிரி நிறையா ஷாப்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மினி டிஃபன் நல்லாயிருக்கும். ஒரு சிறுதானியத்தில் ஒரு ஐட்டம். பொங்கல், இட்லி, உப்புமா, தோசை, வடை, சாம்பார், சட்னி. இது வந்து ஒரு கஞ்சி, உளுந்தங்கஞ்சி ஏதோ ஒன்று. ஓகே, பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டாச்சு. நல்லாயிருக்கும். அங்கே எப்பவுமே எனக்கு வந்து நிறைய வெரைட்டியாக சாப்பிட்டா பிடிக்கும். அதுவும் சிறுதானியன்றதுனால கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும் அப்படின்ட்டு நான் வந்து எப்பவுமே அந்த மினி மீல்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும். என்னென்னத்தில் எது எது செய்வாங்கன்னு தெரியல, பட் ஒரு சிறுதானியத்தில் ஒரு இட்லி, உப்புமா, பொங்கல், அப்புறம் ஒரு உளுந்த கஞ்சி ஏதோ ஒன்று இருந்தது, தோசை, இது 4 இருக்கும். ஒரு வடையோடு வரும். அது சாப்பிட்டாச்சு. அப்புறம் இந்த வாழைப்பூ வடை குட்டி குட்டியாக இருக்குமே, அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் வந்து என்ன கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் வந்து டேஸ்ட்டும் ஹெல்த் வைஸ் வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கும். சாப்பிட்டாச்சு. ஸோ கொஞ்சம் ஒரு 6 மணிக்கு அந்த மாதிரி நம்ம சென்னையிலேருந்து கிளம்புனோம்னா இங்கே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். இல்லை யாராவது ட்ரை பண்ணியிருந்தாலும் எங்கள் ஃபுட்டு எப்படி இருக்கும், பிடிச்சிருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அப்படியே நம்ம கண்டினியூ பண்ணலாம். நம்ம வந்து 7:20க்கு வந்தோமா, இப்போ வந்து 8:20, 1 hour ஆயிடுச்சு. ஸோ அப்படியே பார்க்கலாம். திண்டிவனம் முன்னாடி இருக்க டோலு. இதோட டோல் ரேட்டும் அதே தான், 75 rupees. க்ரௌடட் நின்றுட்டு இருக்காங்களே.
திண்டிவனம் முன்னாடியும் கொஞ்சம் ரோடு ஒர்க் நடந்துட்டு இருக்கு. என்ன எக்ஸ்டென்ஷன் ஒர்க்கா என்னன்னு தெரியல, சில இடத்துல எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஜிஎஸ்டிலாம் எக்ஸ்டெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான். அட்லீஸ்ட் ஈஸியாக முடிஞ்ச பிறகு இதை ஸ்டார்ட் பண்ணாலாவது அந்த ரூட் எடுப்பாங்க. பாண்டிச்சேரி, கடலூர் அந்த சைடு போகிறவங்களாம். திண்டிவனம் வந்துட்டோம். நம்ம பாண்டிச்சேரிக்கு சர்வீஸ் ரோட் எடுத்து போனோம். அப்படியே நேராக போனால் வந்து திருச்சி, சேலம், கோயம்புத்தூர், கன்னியாகுமரி எல்லாமே போகலாம். டைம் வந்து இப்போ 8:40 ஆகுது. திண்டிவனம் ரோடு பிடிச்சாச்சு. பாண்டிச்சேரிங்கிறது வந்து ஒரு 37 கிலோமீட்டர், கடலூர் வந்து 61 கிலோமீட்டர்ஸ். இந்த ரோடு வந்து எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்க. நல்லா ஒரே ஸ்ட்ரெச்சாக நீட்டாக இருக்கும். அதே மாதிரி டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா சீனிக்காகவும் இருக்கும் அந்த ரோடு. பாண்டிச்சேரிக்கு முன்னாடி இருக்க டோலு இந்த சென்னை டு சிதம்பரம்லேயே இப்போ 4 டோல் ஆயிடுச்சு. இதுவும் 70 ருபீஸு. அடுத்தது அந்த முட்லூரா எங்கேயா கடலூர் தாண்டி அங்கே தான் பெரிய டோலு. ஜிப்மர் ஹாஸ்பிட்டல். காலையில் டைம்ன்றதுனால கொஞ்சம் பிஸியாகவே இருக்கு. கடலூர் ரோட் பிடிச்சாச்சு. இங்கேருந்து சிதம்பரம் வந்து 70 கிலோமீட்டர்ஸ். ஒரு வாட்டி வந்து நம்ம விழுப்புரம் ரோடு பிடிச்சி வடலூர் ரோட இதெல்லாம் பிடிச்சி விழுப்புரம் முன்னாடி விக்கிரவாண்டி போயிட்டு பாண்டிச்சேரி வந்து ஜிஎஸ்டி பிடிச்சி சென்னை போனோம்ல. பாண்டிச்சேரி இல்லை, திண்டிவனம். ஸோ அப்போ வந்து நிறைய பேர் வந்து நிறைய ரோட் சஜஷன் சொல்லி இருந்தீங்க. ஏன் அந்த ரோட்லாம் எதுவுமே செட் ஆகாதா? இந்த பாண்டிச்சேரி கடலூர் ஸ்கிப் பண்ற மாதிரி. பாண்டிச்சேரி கடலூரை ஸ்கிப் பண்ற மாதிரி, கடலூரை மட்டும் ஸ்கிப் பண்ற மாதிரி ஒண்ணு இருந்துச்சு. பாண்டிச்சேரிலாம் தாண்டி ஒரு இதுல ரைட் எடுத்து திரும்பி போய் பைபாஸ் சேர்ற மாதிரி. அதுவும் அது ஒரு சின்ன ரோட்ல வளைஞ்சு போகுது. அதுக்கு இதுதான் பெஸ்ட் எனக்கு தெரியும். இந்த ரோடு பிளாக் ஆனா அதெல்லாம் யூஸ் பண்ணலாம். சரி, நம்ம வந்து பீக் டைம்ல வந்ததுனால பாண்டிச்சேரி கிராஸ் பண்ணவே வந்து நம்மளுக்கு எப்படியும் ஒரு 1/2 அன் ஹவர் அப்படி ஆயிடும். இன்னும் கடலூரும் அந்த மாதிரி தான். கடலூர் தாண்டி சிப்காட் தாண்டிட்டோம்னா வந்து அதுக்கப்புறமா அந்த ரோட்ல நல்லா ஃபாஸ்டா போயிடலாம். டைம் வந்து இப்போ 9:20 ஆகுது. பாண்டிச்சேரி டு கடலூர் ரோடு வந்து ஃபுல் டிராஃபிக். தண்ணி நல்லா சூப்பராக இருக்கு. இதுவா பேரடைஸ் போட்டிங்கு ஏரியா, பேரடைஸ் பீச். இப்போ இருக்கான்னு தெரில, போட்டிங்லாம் இருக்கும் தான் நினைக்கிறேன். இதில் தான் போயிட்டு போட்டிங் போயிட்டு பேரடைஸ் பீச்சுக்கு போகணும். நல்ல தண்ணி சூப்பராக இருக்குது. நம்ம ஊரில் வந்து ஒரு 101 பாயிண்ட் சம்திங் இருக்கும் பெட்ரோலு. இங்கே பார்த்தோம்னா வந்து 96.25. ஒரு 5 ருபீஸ் கிட்ட வந்து நமக்கு வந்து டிஃப்ரென்ஸ் வருது. அதனால வந்து நாங்கள் எப்போ பாண்டிச்சேரி வந்தாலும் இங்கே வந்து ஃபில் பண்ணிப்போம். ஸோ இந்த பைபாஸ் எடுக்க போகிறோம்.
பைபாஸ் ரோடு பிடிச்சி எங்கள் சிப்காட் தாண்டி போய் சேர்ந்துருமா கடலூர் ரோட்டில்? பைபாஸ் ஏறிடும். அப்படியே ஃபுல்லாக ஒரே ரோடா? ஓகே, சரி போய் பார்க்கலாம். இந்த ரோடு வளைஞ்சு வளைஞ்சு போவோம். என்ன ஏரியா? தவளக்குப்பத்தில் வந்துட்டு நாங்கள் பெட்ரோல் போட கொஞ்சம் முன்னாடி போயிட்டோம். இல்லைன்னா அங்கே வந்துட்டு அப்படியே ரைட் எடுத்து போகணும். பெட்ரோல் போட்டுட்டு யூ-டர்ன் பண்ணிட்டு வந்திருக்கோம் இப்போ. ஸோ தவளக்குப்பம் வந்துட்டு அப்படியே நம்ம ரைட் எடுத்தா போய் இப்போ அந்த பைபாஸ் பிடிக்க போகிறோம். பைபாஸ் ரோடு வந்துட்டோம். அங்கேருந்து இன்னும் ஒரு 10 minutes கூட இல்லை. அந்த தவளக்குப்பம் ரோட்லேருந்து ஒரு 4 kilometer தான். ஒரு 2-3 சந்து திரும்புகிற மாதிரி இருந்துச்சு. வந்துட்டோம். இப்போ வந்து அப்படியே நம்ம டோட்டல் கடலூர் வந்து பாண்டிச்சேரி டு கடலூர் அப்படியே பைபாஸ் பண்ண போகிறோம். இனிமேட்டு அப்படியே ஸ்கை இஸ் தி லிமிட்ன்ற மாதிரி இந்த ரோடு போயிட்டே இருக்கோம். ஒரு மாதிரி இன்னும் பிரிட்ஜ் எல்லாம் வரும்போது அகலமா இருக்கும். நல்லா சுத்தி வந்து விவசாயம் தான் நடக்கும். இப்ப வந்து எதுவும் போடலை போல இருக்கு. ஒரு சில இடத்துல இருக்கு, சில இடத்துல இனிமேட்டு தான் பயிரிடுவாங்க போல இருக்கு. நிறைய தென்னந்தோப்புலாம் இருக்கும். அதே மாதிரி போன வீடியோவில் வந்து யாரோ கேட்டு இருந்தாங்க, நீங்கள் ஏன் வந்து எப்போவுமே போன இதுவே போயிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து என்ன சொல்கிறது, ஒரு ஃபுல் டைம் யூடியூபர் கிடையாது. எப்போ வந்து இவருக்கு லீவு கிடைக்குதோ, பசங்களுக்கு வந்து லீவ் இருக்கோ, அந்த மாதிரி தான் போவோம். சென்னை டு சிதம்பரம் வந்து அடிக்கடிக்கு போகிறதுக்கு ரீசன் வந்து இவரோட நேட்டிவ், அதனால வந்து போகிறோம். ஸோ சேனலில் பார்க்குற வியூவர்ஸ்க்கு வந்து 90% வந்து ரோட் ட்ரிப் தான் பிடிக்குது. ஸோ அதனால் இதையும் வந்து ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கணும். ஏதாச்சும் இதில் வந்து வேறு சேஞ்சஸ், வேறு ரூட் போக முடியுதா, வேறு ஏதாச்சும் புதுசாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுதான்ற மாதிரி இதை பார்த்து நான் இது பண்ணேன். அதுக்காக தான் இன்றைக்கி கூட ஈஸியாக போகலான்னு நினச்சேன். ஸோ அது ரொம்ப வண்டி டேமேஜ் ஆகும், அது இன்னொரு டைம் ட்ரை பண்ணிக்கலான்னு சொன்னதுனால போகல. நீங்கள் யாராவது ரீசெண்டாக ஈஸியாக பக்கம் போயிருந்தீங்கன்னா ரோடு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். ஏன்னா வந்து நெக்ஸ்ட் டைம் நாங்கள் இந்த பக்கமாக வரும்போது நான் ஈஸியாக வழியாக வந்து காட்டுறேன். அதனால தான் வந்து சிதம்பரமையும் வந்து சரி ஒரு கண்டென்ட்டாக கொடுக்கலாம். அப்புறம் போன வாட்டி ரோட் ட்ரிப்பில் வந்து சில கொஸ்டின்ஸ்லாம் கேட்டு ஏதாச்சும் கிளாரிஃபிகேஷன்ஸ் இருந்தால் அதெல்லாம் சொல்லலாம் அப்படின்னு தான் இந்த வீடியோ நான் பண்ணுறது. அண்டு போன பிளேஸ்க்கே போகிறீங்க அப்படின்னா வந்து இப்போ நாங்கள் மந்த்லி ஒன்ஸ் இல்லை 2 months ஒன்ஸ் அப்படி ட்ராவல் பண்ணுறோன்னா, கேரளாவில் இப்போ ஆல்மோஸ்ட் நம்ம எல்லாமே கவர் பண்ணிட்டோம் தானே. இன்னும் திருவாண்டம் சைடு பாக்கி இருக்கு. திருவாண்டம், கொல்லம் அந்த ஸ்ட்ரெச் மட்டும்தான் பாக்கி இருக்கு. மற்றபடி வயநாடு, மூணாறு, தேக்கடி, வாகமான், கொச்சின், ஆலப்பி எல்லாமே வந்து நம்ம கவர் பண்ணியாச்சு. நம்ம ஆந்திரா தான் பெருசாக போனது இல்லைல்ல, ஆந்திரா போனது கிடையாது. கர்நாடகாவில் பெங்களூர், மைசூர், கூர்க்கு போயிருக்கோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ அடுத்து வந்து சேனலில் வந்து ஒரு பெரிய ரோட் ட்ரிப் இருக்குது. எல்லாரும் நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தால் வந்து கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். நான் வந்து அது கரெக்டாக என்னன்னு சொல்கிறேன். இன்னும் ஒரு 1 monthக்குள்ளே அந்த ரோட் ட்ரிப் வந்து வரும், சேனலில் பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அதுதான் ரெகுலராக ஃபுல் டைம் யூடியூபராக இல்லாததுனால வந்து எப்போ போகிறோமோ அப்போ வந்து மேக்ஸிமம் வந்து நாங்கள் புது பிளேஸ்க்கு தான் வந்து போக ட்ரை பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கும் யாராச்சும் பிளேசஸ் நாங்கள் கவர் பண்ணோம் அப்படின்னா வந்து சஜஷன்ஸில் கொடுங்க, நாங்கள் ட்ரை பண்ணுறோம். ஸோ இந்த இடத்துல தான் வந்து கடலூர் ஊர் உள்ள போகலான்னு வந்து போட்டு இருக்கு. இங்கேருந்து அந்த போர்டு வச்சுருக்காங்க. கடலூர் வந்து 6 kilometerன்னு சொல்லிட்டு நம்ம அங்கேருந்து என்ன ஒரு 10 minutesல வந்துட்டோம். எங்கே சரி நமக்கு வந்து அதான் சிப்காட் தாண்டின பேருக்கு தான் நமக்கு கரெக்டாக எவ்வளோ டிஸ்டன்ஸ் ஆயிருக்கு, எவ்வளோ டைம் மிச்சமாயிருக்குன்னு தெரியும்.
சிதம்பரம் வந்து இன்னும் 32 கிலோமீட்டர்ஸு. இன்னும் வந்து ரயில்வே கேட் வரல நமக்கு. ரயில்வே கேட் இல்லை, சிப்காட் தாண்டி வருவோம்ல அந்த ஏரியா இன்னும் வரல. ஸோ அங்கேருந்து வந்து நமக்கு வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. பைபாஸ் பிடிக்க வந்து ஒரு 10 மினிட்ஸ், அப்புறம் இதில் ஒரு 10 மினிட்ஸ். நம்ம சிப்காட்டில் வந்து ஏறுவோம்ல அந்த இடம் வந்துட்டோம். 20 மினிட்ஸ் ஆச்சு. ஊர் உள்ள போயிருந்தா கண்டிப்பாக என்ன 10 மினிட்ஸ் ஆச்சா? 20 நான் சொல்லிட்டு இருக்கேன். மொத்தமா இல்ல, பைபாஸ்ல ஏறினதுக்கு அப்புறம் 10 நிமிஷம் தான் ஆச்சு அவனுக்கு. இளநீ குடிச்சிட்டு போகலாம். இளநீ குடிச்சாச்சு. வந்து சின்ன இளநீ தான், குட்டியா பார்த்துருப்பீங்களா, ஒரு 30 rupees. அது தான் ரயில்வே கேட்டுக்கு மேலே போகிறோம். டைம் வந்து 10:15 ஆகுது. அந்த இதில் கடலூர் பைபாஸ் பண்ணி வர்றதுக்கு 25 மினிட்ஸ் ஆச்சு. இந்த ட்ரிப்போட பெரிய டோலு, லாஸ்ட் டோலு முட்லூர், முட்லூரா அங்கே இருக்க டோலு. 130 rupees இது. விழுப்புரத்துலேருந்து வரும்போது இது 2வது டோல் நினைக்கிறேன். அங்கே ஒன்று இருக்கும், இது 2வது டோல். அப்புறம் இந்த ரோட்டில் எங்கே டோலுன்னு தெரியல. அந்த சைடு சீர்காழி அதெல்லாம் தாண்டி போயிருந்தவங்க யாராவது இருந்தால் சொல்லுங்கள். சிதம்பரம் வந்து போனோம்னா சர்வீஸ் ரோட்டில் போனோம். நம்ம வந்து சீர்காழி ரோட்டில் வந்து கொள்ளிடம் போக போகிறதுனால அப்படியே ஏறிட்டோம். போன வீடியோவில் வந்து யாரோ சிதம்பரம் லாஸ்ட் வீடியோவில் யாரோ கேட்டுருந்தாங்க, நீங்கள் வந்து சிதம்பரம் போகாமல் ஏன் வந்து சிதம்பரம்னு போய் சொல்கிறீங்க அந்த மாதிரி போட்டிருந்தீங்கன்னு. நம்ம வந்து சிதம்பரம் பக்கத்தில் இருக்க ஊருக்கு போக போகிறோம். அதுக்கு நம்ம வீட்டுக்கு எந்த வழியும் அந்த வழி தானே நம்ம எடுத்துகிட்டு போக முடியும். சிதம்பரம் வீடியோவே நான் தனியாக கொடுத்துருக்கேன். அதில் வந்து ஊர் சுற்றி பார்க்குற பிளேசஸ் எல்லாமே காட்டியிருக்கேன். வேணும்னா அந்த லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். ஹைவேஸ்லாம் பார்த்தோம்னா, ஹைவேஸோ இல்லை சின்ன ஊர் ரோட்லலாம் பார்த்தா எதிர்க்கு அப்படி தான் பெரிய பெரிய வண்டியாக இருந்தாலும் அப்படியே ராங் ரூட்டில் எடுத்துகிட்டு வருவாங்க. இங்கே ஒரு ஆட்டோ பாருங்க, அது சில இடத்துல வந்து முன்னாடி வண்டி போகும்போது அவங்களுக்கும் வந்து நம்ம வர்றது தெரியாது, நம்மளுக்கும் அவங்க இருக்கிறது தெரியாது. இந்த புது பைபாஸ் ரோட்டில் கூட நிறைய இடத்துல அந்த மாதிரி தான் வராங்க. ஊருக்குள்ள இருக்கிறதுனால அந்த அவேர்னஸ் இருக்க மாட்டேங்குது. கொள்ளிடம் ஆறு தண்ணி அவ்வளவா இல்லை. கொள்ளிடம் வந்துட்டோம். நம்ம வந்து ஊருக்கு எங்கேருந்து அப்படியே லெஃப்ட்ல போனோம். ஓகே, அவ்வளோதான், ஊர் வரப்போகுது. ஹோப் இந்த vlog வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதோட ரோட் கண்டிஷன் பார்த்தோம்னா வந்து திண்டிவனம் வரைக்கும் 2 இடத்துல வந்து ஒர்க் நடக்குது. ஸோ நம்ம பீக் டைமில் லாங் வீக்கெண்ட்ஸில் வந்தால் ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். அதுக்கப்புறம் திண்டிவனம் டு பாண்டிச்சேரி நல்ல ரோடு தான். பாண்டிச்சேரியிலேருந்து வரும்போது வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருக்கும். ஸோ இன்றைக்கும் கொஞ்சம் பீக் டைம்ன்றதுனால டிராஃபிக்காக தான் இருந்துச்சு. அப்புறம் நம்ம கடலூர் போகாமல் அதில் வந்து இருந்தாலும் டிராஃபிக்கில் இன்னும் கொஞ்சம் லேட்டாக தான் இருக்கும்.
ஸோ யாரோ ஒருத்தங்க தான் போன வாட்டி சொல்லியிருந்தாங்க தவளக்குப்பம் வந்து ரைட் எடுத்து போகணுன்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி ட்ரை பண்ணோம். எனக்கு வந்து இந்த ரோடு ஓகேவாக தான் இருந்தது. உங்களுக்கு? எனக்கு ஏதோ ரொம்ப லாங்காக போன மாதிரி இருந்துச்சு. ஓகே, எனக்கு வந்து அது ஓகேவாக தான் இருந்துச்சு. ஏன்னா கடலூரில் ரொம்ப நேரம் சுற்றிட்டே இருப்போம் அந்த சின்ன சின்ன சந்தில். அதுக்கு இது வந்து எனக்கு ஓகே தான். நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான். டோல் பார்த்தோம்னா வந்து அரௌண்ட் இல்லை 345 rupees ஆச்சு. பெட்ரோல் வந்து அரௌண்ட் 15 லிட்டர் ஆச்சு எங்களுக்கு. மைலேஜ் வந்து அரௌண்ட் 16. அவ்வளோதான். ஹோப் இந்த விளாக் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இதில் வந்து ஏதாச்சும் எங்ககிட்ட கேட்க வேண்டிய கொஷின்ஸ் அந்த மாதிரி இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. நான் வந்து அது நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் ரிப்ளையாக கொடுக்குறேன். இல்லை ஒருவேளை வந்து ஏதாச்சும் நம்ம லைவ் வீடியோ மாதிரி பண்ணணும், இல்லை கொஸ்டின் அண்ட் ஆன்சர் செஷன் மாதிரி வேணும்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வர ரிப்ளை வச்சு நம்ம அந்த மாதிரியை கூட ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை. 2 பேரும் யார் குடும்பம்?